பாருங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்கு இந்த பீட்ரூட்டு தவா வறுவல். இதை தான் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் பார்க்க போகிறோம். உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட்டு தவா வறுவல். அடுப்பில் நம்ம தோசைகளை வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பீட்ரூட் தவா வறுவலுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பீட்ரூட் தவா வறுவலுக்கு தேவையான பொருட்களை பார்த்தலாம். பீட்ரூட்டை வந்து நான் ஏற்கனவே காட்டின மாதிரி இந்த மாதிரி செய்யணும். பெரிய பீட்ரூட் எடுத்துருக்கோம். ஒரே ஒரு பீட்ரூட் தான் இந்த எல்லா அளவும். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். 10 பூண்டு பல், தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். மறுபடியும் நம்ம எல்லா பொருளையும் பார்த்துடலாம். பீட்ரூட்டு, பூண்டு, உப்பு, எண்ணெய், வீட்டு குழம்பு மிளகாத்தூள். அப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் கொட்டிக்கிட்டு அதில் இந்த பூண்டு இதையும் அப்படியே சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக இதில் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிங்க. இப்போ லேசாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சிங்க. தண்ணி நல்லா குழச்சி விட்டுக்கிட்டு அப்படியே எடுத்து நம்ம மீன் வறுக்கிற மாதிரி தான் வறுக்க போகிறோம். இப்போ நம்ம பீட்ரூட்டை, ஏன்னா குழந்தைங்க வந்து பீட்ரூட்டை விரும்பி சாப்பிடாதுங்க. அவங்கள மாற்றணுங்கிற ஒரே காரணம் தான். இதே மாதிரி எல்லாத்து மேலேயும் நம்ம மசாலா தடவி விட போகிறோம். அப்படியே மசாலாவை தடவி ஒவ்வொரு பீட்ரூட்டாக நம்ம மீனை வறுக்கிற மாதிரி தடையை வறுத்து எடுக்க வேண்டியது தான். பீட்ரூட்டோட நன்மைகள் வந்து அவ்வளோ இருக்குது. என்னென்னா, பீட்ரூட்டு தினமும் சாப்பிடும் போது ரத்தத்துக்கு அவ்வளோ நல்லது. அது மட்டும் இல்லை, ப்ரெஷர் உள்ளவங்க இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும் போது ப்ரெஷர் வந்து குறையிறதுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்க வந்து இந்த பீட்ரூட்டை விரும்பி சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வேக மீனை பிரட்டி எடுக்கிற மாதிரி நம்ம பிரட்டி எடுக்க வேண்டியதான். நான் சின்ன பிள்ளையில வந்து பீட்ரூட்லாம் விரும்பி சாப்பிடவே மாட்டேன். அது ஏன்னா அதோட வாசனை, அந்த காயை பார்த்தாவே எனக்கு வாந்தி வரும். அப்புறம் போக போக தான் அதோட அருமையை தெரிஞ்சுக்கிட்டு பீட்ரூட்டு உடம்புல சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மையே சொல்கிறேன், பீட்ரூட்டு அவ்வளோ நல்லது. தயவுசெய்து பீட்ரூட்டை வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது உடம்புல சேர்த்துக்குங்க. இப்போ மீனை பிரட்டி எடுக்கிற மாதிரி நம்ம அப்படியே பிரட்டி எடுக்க போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்க, கிட்டேருந்து பார்க்கும்போது அப்படியே ஏதோ வஞ்சிர மீனை வறுக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க. இது வந்துட்டு இருக்கும்போதே அப்படியே கருப்பில் இருந்தால் போடுங்க. நம்மள்கிட்ட அதிகமாக இன்றைக்கி கருப்பில் இல்லை, அதனால் சும்மா ஒரு 2 கருப்பில். அது ஒரு வாசனைக்கு தான். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது குழந்தைங்கள்ட்ட என்னன்னு முதல்ல கொடுத்து சொல்லாமல் சாப்பிட வச்சுட்டு அதுக்கு பிறகு சொன்னீங்கன்னா இந்த பீட்ரூட்டை அவங்க வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. நல்லா மொறுன்னு வளர்க்குறதா இருந்தாலும் வறுத்துடுங்க, இல்லை சொதன்னு வறுக்கிறதா இருந்தாலும் வறுத்தெடுத்துங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வறுத்தெடுங்க. இதுதான் ஏற்கனவே நல்லா வேக ஆரம்பிச்சு நம்ம அப்படியே மீனை எப்படி மீன் செய்கிறோமோ அதே மாதிரி தான். எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே தெரியுதா? அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அதாவது எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துடலாம். இல்லை குறை வந்துட்டுங்க, அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. அப்படியே அவ்வளோ வாசனையாக இருக்குது. அந்த பூண்டோட வாசனை தாங்க, பூண்டு, இந்த கருவேப்பிலை
அதோடய வாசனைலாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இவ்வளோ அற்புதமாக வரும்னு நீங்களே எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு வந்திருக்கு. ஒரு அடுத்த செட்டை போட்டு நம்ம எடுப்போம். மறுபடியும் எண்ணெயை ஊற்றி நம்ம பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான, அதே நேரத்தில் சுவையான பீட்ரூட் தவா வறுவல் அருமையாக தயாராகிட்டு இருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. அடுத்த செட்டும் தயாராகிடுச்சு. அது லேசாக விட வேண்டியதான். அதுதான் நான் எல்லாத்தையும் பரட்டி போட்டேன் ஏற்கனவே. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பீட்ரூட் தவாவை இந்த பீட்ரூட் தவா வறுவலை நம்ம இறக்கி டேஸ்ட் பார்க்க வேண்டியதான். ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. அப்படியே வாசனை பொங்குது. பூண்டு வாசனைலாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. யாருங்க வித்தியாசமான ஏதோ மீனுன்னு சொல்லி பசங்களை ஏமாற்றி சாப்பிட வைக்கலாம். நம்ம அதை டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி அப்படியே துவண்டு போய் கிடக்கு பாருங்கள். நல்லா மீன் மனம், அந்த பீட்ரூட் மனமும் இருக்குது. ஆனாலும் அந்த பூண்டோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கருவேப்பிலை வாசனை நல்லா இருக்குது. ஐயோ, பீட்ரூட்டுன்னு சொன்னேன் யாரும் நம்ம வழங்கும். இனிப்பு, அந்த பூண்டோட காரம் லேசாக, அதாவது லேசான இனிப்பு இருக்கும். ரொம்ப இனிப்பு காயாக இருந்தால் லேசாக இனிப்பு இருக்கும். மற்றபடி நல்ல காரமாக இருக்குது. சில அதாவது அப்படியே மொறுமொறுன்னு இருக்குது. சாம்பார் சோறு, தயிர் சோறு, எந்த சோறாக இருந்தாலும் வச்சுக்கிட்டு சட்டி சாப்பிட்லாங்க. அசத்தலாக இருக்குது. ஒரு தரமான பீட்ரூட்டு தவா வறுவல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் பிடிச்ச சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் சேனலை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேணும். நன்றி உறவுகளே.